அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஆக்டிங் டிரைவர் எடுத்து கொடுத்த வீடியோ. நம்ம மதுரையில் இருந்து சிவகங்கை அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ரெகுலராக இந்த ஆக்டிங் டிரைவர் போயிருக்காங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் இவங்க. இந்த வண்டிக்கு ஓனரு. காலையில் 8 மணிக்கு கிளம்பி 9 மணிக்குள்ளே சிவகங்கை அருகில் எல்லா கிராமத்துக்கு போகணும் இந்த ஸ்கூலுக்கு. டிரைவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 700லேருந்து 800 தருவாங்க. காலையில் டிஃபனோ டீயோ எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. மதியம் லஞ்சும் அதே மாதிரி தான், நம்ம கொண்டு போயிடணும். இந்த கிராமத்தில் ஒரு டீ குடிக்கணும்னாலும் சரி, மதியம் சாப்பாடு வாங்கணும்னாலும் சரி, ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கொஞ்சம் இன்டீரியரான கிராமம் இது. ஸோ நம்ம காலையில் சாப்பிட்டு போயிடணும். மதியம் நம்ம சாப்பாடு கொண்டு போயிடுறது தான் நல்லது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆக்டிங் டிரைவர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாட்கள் மட்டுமே தான் வேலை இருக்கும். ஒரு டீ குடிக்கணும்னாலும் சரி, சொந்த காசில் தான் போய் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் டீ குடிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார் உள்ளே உட்காரக்கூடாதுன்றுவாங்க. நிற்கிற டைமிங்கில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே தார்பாய் போட்டு விட்டுறணும், க்ளோஸ் பண்ணிடணும். கார் ரன்னிங் டைமிங்கில் மட்டும்தான் டிரைவர் காரில் உட்காந்துருக்கணும். மிச்ச டைமிங்கில் காரில் உட்காரக்கூடாது. நிற்கிற டைமில் காரில் ஏறி உட்காந்தா டஸ்ட் ஆயிரும், உள்ள மண்ணாயிரும்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்டிங் டிரைவர்கள்லாம் என்னென்ன ஒரு சிரமத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்ற பாருங்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, போனாங்க 1000 ரூபா வாங்கிட்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் உள்ள சிரமங்கள் எல்லாமே எல்லா வேலையிலையுமே இருக்கும். ஸோ இந்த வேலையிலையுமே அதே ஒரு சிரமங்கள் இருக்குது. ஸ்கூலில் டீச்சரை இறக்கி விட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமிங் தான், வேலை இருக்காது.